நீ இப்போ வந்து சமீபமா இந்த ஹாப்பிலி டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எப்போ கேட்டாலும் ஹாப்பிலி டிவோர்ஸ்ட் ஒரு கேக் கட் பண்றதோ போட்டோ ஷூட் இதெல்லாம் இப்போ சமீபமா ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரும்போது அந்த மணப்பெண் இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், இது ஒன்றும் தவறு இல்லை, இதுல வந்து வெளியில வரலாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினா அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா உங்களை நீங்க எப்போ நான் இது இப்போ இல்லை எப்போ கேட்டாலுமே ஆசையா கேட்டாரு நான் ஆசையா கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் நாளோ இல்ல அந்த முதல் மாதம் சில மாதங்களோ உங்க மனதுல என்ன தோணுச்சுமா? அதாவது பசங்களை பத்தி யோசிக்கும் இல்ல பசங்களை விட நான் என் முதல்ல என்ன பத்தி தான் யோசிச்சேன். சும்மா ஹம்பக் பிள்ளைங்கள அப்படியே விட்டுட்டு அப்படியே நான் வந்து மறக்க முடியுமா? இல்ல என்ன எனக்கு வந்து இந்த சினிமாவில் வரும் தெரியுமா, அந்த கடல் அப்படியே பொங்கும், அப்படியே சுனாமி வரும், காத்தடிக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு டோட்டலி ஹீ இஸ் மை வேர்ல்டு. ஆக்சுவலி அவர் இல்லாமல் நான் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ரெண்டு கேரக்டர் என் கூட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னமோ கேட்டாரு, கொடுத்தாச்சு, சந்தோஷமா போங்க, யாரையும் ஹர்ட் பண்ணிக்க வேண்டாம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு அந்த மனநிலை இமீடியட்லி வந்துச்சாமா இல்லை டைம் எடுத்தது? ரொம்ப டைம் எடுத்துச்சு, சத்தியம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் வெளியே வர்றதுக்கு இன்ஃபேக்ட் நான் 25 வருஷமாச்சு எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி. இப்போதான் கொஞ்சம் நான் மறக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். புரியுது. எனக்கு 2 பிள்ளைங்களை வளர்க்கணுன்ற அந்த ஒரு வெறி, அவனை வாழ்ந்து காட்டணும்டா இந்த உலகத்துல அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் தான் வந்து எனக்கு பெரிய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.